தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலே வா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புத்துணர்வு பெற காலையில் உடற்பயிற்சி முக்கிய தேவை. அதற்கு பயன்பெறும் வகையில் விடியலே வா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. இன்றைய யோகாசனம் என்ன என்றும் பயிற்சி என்ன என்பதையும் பார்ப்போமா? என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, கலைஞர் டிவியின் நலமுடன் வாழும் என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறுபட்ட ஆசனங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தந்திருக்கின்றேன். இன்றைக்கு மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான சளி பிரச்சனை, அது சின்ன மாணவர்களாக இருந்தாலும் சரி, வயது குறைவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பு படித்தவர்களாக இருக்கிறதும் சரி, பெரும்பாலானவர்களுக்கு இந்த சளி தொல்லை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், அவர்கள் அதிகாலையிலேயே சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கின்றனர். 9 மணிக்கு பள்ளிக்கூடம்னா பிள்ளைகளை 7 மணிக்கே விரட்டி பிடிச்சி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் குளித்தும் குளிக்காமலும் காலை கடன்களை முடிக்காமலும் பிள்ளைகளை விரட்டி பிடித்து செல்கின்ற காரணத்தினால், மலஜலம் சரியாக கழிக்காத காரணத்தினால் அவர்களுக்கு கப நோய் வந்து விடுகிறது. எல்லா பிள்ளைகளுக்கும் சளி தொல்லை பார்க்கலாம். அதை நீக்கக்கூடிய முக்கியமான ஆசனம் கபோடாசனம். ஒற்றை கை தூக்கிய கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். நமது அரங்கிற்கு காரைக்கால் இருந்து இமாகுலேட் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், சிறு குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த பள்ளியில் 1000 குழந்தைகளுக்கும் அங்கே கட்டாயப்பாடமாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒற்றை கை தூக்கிய கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும், பெரியவர்களும் வயோதிகர்களும் கூட இந்த ஆசனத்தை செய்து சளித்தொல்லை இருந்தால் நீக்கிக் கொள்ளலாம். சளித்தொல்லையை நீக்காவிட்டால் அது பிராங்கட்டிஸாக மாறி, ஆஸ்மாவாக மாறி, டிபியாக மாறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுத்தி இந்த ஆசனத்தை செய்ய ஆரம்பியுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். இப்பொழுது வலது கையை மேலே மெதுவாக தூக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். சிறு குழந்தைகளுக்கு வளையும் தன்மை இருக்கின்ற காரணத்தினால் கழுத்து வளைகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது. பாருங்கள், கை வளைக்கப்படுகிறது. மார்பகம் விரிய விரிய அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை மாணவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. நெஞ்சிலே சளி நிச்சயமாக தங்காது. காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். குறிப்பாக மாலையில் செய்தால், படுக்க போகும்போது கூட இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் இரவிலே புகைச்சல் இருப்பவர்களுக்கு அது நீங்கிவிடும். இரவிலே புகைச்சல் வராது. வலது கையை மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது இடது கையை மெதுவாக மேலே தூக்க வேண்டும். சிறு குழந்தைகள் அழகாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். கால் மேல் உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு இழுக்கணும். இந்த ஆசனத்தை செய்வதற்கு முன் பார்த்தால் மூக்கடைப்பு இருக்கும். இதை செய்து முடித்தவன் பார்த்தாலே மூக்கு திறந்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனம் இந்த கபோடாசனம். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு மெதுவாக செய்ய வேண்டும். நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கையை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக கையை உள்ளே இழுக்கணும். இப்பொழுது மெதுவாக வலது கையை தூக்கணும். படான்னு கையை எடுக்கக்கூடாது. மெதுவாக வலது கையை தூக்குங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையிலே இருக்க வேண்டும். மாணவர்கள் காலையிலே செய்ய வேண்டும். சளித்தொல்லை உள்ளவர்கள் மாலையிலும் செய்ய வேண்டும். பனிகாலம் மழைக்காலம் வந்துவிட்டால் ஆஸ்பத்திரிகளில் கூட்டம், தனியார் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி,
அரசு ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, இந்த பனிமழை காலங்களில் குழந்தைகளை தூக்கி கொண்டு அங்கே பெற்றோர்கள் படும் பாடு இருக்கின்றதே மிக அதிகம். அவையெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. சின்ன குழந்தைகளை கூட நாம் இந்த ஆசனத்தை செய்ய வைக்கலாம். மெதுவாக கையை இறக்குங்கள், நீண்ட மூச்சு இழுங்கள். இப்பொழுது இடது கையை மேலே தூக்க வேண்டும். தூக்குங்கள். நன்றாக ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையிலே இருக்க வேண்டும். நேர்களை பார்க்க வேண்டும். முதுகெலும்பு எந்த அளவு வளைந்திருக்கிறது பாருங்கள். கழுத்து நன்றாக வளைந்து முதுகை தொடுகிறது. அந்த மூச்சுக்குழல் நன்றாக விரிவடையும். அதிலே சளி இருந்தால் இறங்கிவிடும். மூச்சுக்குழல் நன்றாக திறந்திருந்தால் தானே காற்று அதிகமாக நுரையீரலுக்கு செல்ல முடியும். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். நேராக ஒரே ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்து காட்டுங்கள். ஆரம்ப கட்டத்தில் இப்பொழுது கை தூக்காமல் செய்ய வேண்டும். பாருங்கள், ஆரம்ப கட்டத்தில் கையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே பழகி பழகி அதற்கு பின்னால் கையை தூக்கினால் போதுமானது. ஆரம்ப கட்டத்தில் கையை தூக்க முடியாது, முதுகையும் வளைக்க முடியாது, காலை தலையிலும் வைக்க முடியாது. யாராவது ஒருவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு காலை பிடித்து தலையிலே வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பின்புதான் அவர்களாகவே இதை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நாம் காலையும் தலையும் பிடித்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே காலை நேராக போடுங்கள். கீழே தலையை இறக்குங்கள். அப்படியே குப்புறப்படுங்க. அப்படியே படுங்க. நீங்கள் பார்க்க வேண்டும், ஆரம்ப கட்டத்தில் கையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது தலையை தூக்குங்கள் நன்றாக மேலே. காலை ஆரம்ப கட்டத்தில் காலை கூட மடக்காமல் தலையை பின்பக்கமாக கொண்டு போங்க. தலை நன்றாக, காலை மடக்கக்கூட வேண்டாம், அப்படி பண்ணணும். இப்படியே ஆரம்பத்தில் பழகி ஒரு வாரம் கழித்து கால்களை மடக்க பழக வேண்டும். காலை மடக்கி தலையிலே வைங்கள். தலையிலே வைக்க முடியாவிட்டால் யாராவது உதவி கொண்டு பின்னால் நின்று கொண்டு காலை பிடித்து கையை தலையால் பிடித்து கொண்டு காலை தலையில் வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், எளிமையான ஆசனங்கள். முழுமையாக செய்ய வேண்டும் என்பது அல்ல. வயோதிகர்கள், குண்டானவர்கள், பலகீனமானவர்களுக்கு வளைய முடியாது. முடிந்த அளவு வளைந்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வயோதிகத்தன்மை அடைந்தவர்கள், முதுகெலும்பு இறுக்கமானவர்கள் நிச்சயமாக யாராவது ஒருவர் உதவி கொண்டு குப்புறப்படுத்தி கொண்டு தலையை தூக்கி காலை பிடித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு வாரம் 10 நாள் அப்படி உதவி செய்தால் தானாகவே செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. முயற்சி செய்தாலே முழு பலனும் கிடைக்கின்ற காரணத்தினால் நோயிற்றோர், வயோதிகர்கள், உண்டானவர்கள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முழுமையாக செய்ய முயற்சிக்காதீர்கள். கழுத்து பிடித்துக்கொள்ளும், முதுகு பிடித்துக்கொள்ளும், முயன்று விட்டுவிட வேண்டும் ஒரு வாரத்துக்கு. அதற்கு பின்னால் தானாகவே அந்த ஆசனம் உங்கள் கைவந்த கலையாக மாறிவிடும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நீங்கள் பழகி உங்கள் உடலும் உள்ளமும் தூய்மையாக வைத்துக்கொண்டு என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நலமுடன் வாழ பகுதியில் இடம்பெற்ற யோகாசன பயிற்சிகளை நாமும் நாளும் கடைபிடித்து நம் உடல் நலத்தை பாதுகாக்க முயற்சி செய்வோம். இனி விடியலே வா நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருகிறது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் இந்த கோடை காலத்தில் தண்ணீர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அதே நேரத்தில் ஈரப்பசை இருக்கக்கூடிய களிமண் பூமிகளில் வரக்கூடிய ஒரு வகையான சிறு செடி வகை தாவரம்னு சொல்லலாம். அதுவும் இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சிகப்பு கலர்ந்த மஞ்சள் நிற பூக்களை கொண்டிருக்கும். இந்த மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க. அது பார்ப்பதற்கு மூக்குத்தி போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு
சிறு செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த தாவரத்திற்கு சித்தாமுட்டி அப்படிங்கிறது பெயர். ஏன்னா இதோட காய்கள் பார்த்திங்கன்னா பூ வளர்ந்து சிறிது 1-2 நாட்களிலே பார்த்திங்கன்னா அது காயாக உடனே மாறிவிடும். அதனால் இதற்கு சித்தாமுட்டி அப்படிங்கிறது பெயர். இந்த